ஆனா அதுக்குள்ள நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கவிதைகள் இருந்திருக்கும். அதுதான் என்னுடைய வடிவம். கவிதையை கூர்ந்து கவனிக்கிறதுங்கிறது ஒன்று இந்த பிளாஷஸ் வழியாக ஒரு சொசைட்டி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு ரகசியத்தை பார்க்கறதுக்காக தான். இப்படி சொல்லுவேன், காட்டுல இருட்டுல புலியோட கண்ணு மட்டும் தெரியறது மாதிரி தான் கவிதை. கண்ணு 2 டாட்டுக்கு அந்த பக்கம் ஒரு புலியை நான் கற்பனை பண்றேன். எவ்வளவு பெரிய புலின்னு எனக்கு தெரியும். நம்ம காட்டுல போனா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இருக்கும். இந்த காட்டு எருது இருக்குல்ல, கார், அதை ரொம்ப நெருக்கமா இருட்டுல பாத்தீங்கன்னா ஒரு கண்ணுக்கும் இன்னொரு கண்ணுக்குமான தூரம் உங்களை ஆச்சரியப்படுத்தும். பகல்ல பார்த்தா தெரியாது. இன்னொரு இங்க இருக்க ஒரு கண்ணு ரொம்ப தள்ளி இன்னொரு கண்ணு அவ்வளவு பெரிய மண்டை இருக்கு. அப்ப தெரியவிட கார் வேற ஒன்று. இந்த சாத்தியக்கூறு லாங்குவேஜோட பெஸ்ட் கிளீமிங் அல்லது மின்னல் எங்க வருதோ அதுதான் எனக்கு கவிதை. அதுக்கு தான் தொடர்ந்து கவனிச்சுறேன். நான் சொல்றேன், நல்ல உரைநடையாளர் நல்ல கவிதை கவனிச்சுட்டே இருக்கணும். கவிதை மேல ஒரு கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ அவனுக்கு மொழியுடைய அடுத்த சாத்தியத்தை சுட்டு காட்டுறதோ அதுதான் நல்ல கவிதையா இருக்க முடியும். நான் ஒரு தமிழ் கவிஞர்கிட்ட என்ன சொல்லுவேன், நீ தமிழ் உருவாக்கிய மிகப்பெரிய உரைநடையாளனுக்கு அவனுக்கு எக்ஸைட் ஆகக்கூடிய, அவன் பரவச அடையக்கூடிய ஒரு கவிதை நீ எழுதுனா நீ கவிதை. ஏன்னா உரைநடையாளன் ஒருபடி உரைநடையங்களவில் ஒன்னபடி கீழே தான் இருக்கான், மொழியங்களவில் ஒன்னபடி கீழே இருக்கான். ஏன்னா அவனுக்கு மொழி 2ஆம் பட்சம் தான். அவனது தரிசனம் தான், அவனு வரலாறு தத்துவம் சார்ந்த ஒரு தரிசனம் தான் அவனுடைய முதன்மை. அதுக்கான கருவியை தான் அவன் மொழியை வச்சிருக்கான். நீ அப்படி கிடையாது. அவனு தத்துவம் வரலாறு உனக்கு முக்கியம் கிடையாது. நீ முழுக்க முழுக்க மொழியை நம்பி செல்லப்படக்கூடிய, ஆகவே அவனை விட ஒரு படி மேலான மொழி வெளிப்பாட நீ வெளிப்படுத்த. அப்பதான் நீ கவிஞன். அந்த சாத்தியம் அவன்கிட்ட இருக்கா அப்படின்னு நீ பார்த்துக்கோ, அப்பதான் கவிஞன். அதுதான் நான் கவிதையை தொடர்ந்து கவனிக்கிறது காரணம். கவிதை பற்றி என்னோட விமர்சனமும் கவிதை பற்றின மறுப்பும் எப்போ அப்படிதான். ஒரு கவிஞனை கொண்டாடும் போது இவனுடைய கவிதை இந்த மின்னலை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லுவேன். இவனுடைய கவிதை அந்த மின்னலை வெளிப்படுத்தலை அப்படின்னு. இப்போதான் நான் சொல்றேனே, இப்போ மனுஷபுத்திரன் மிஸ் யூ இந்த மாதிரி கவிதைகளா எழுதி பெரிய வால்யூம் போடுறாரு. அது எந்த கவிதையுமே கவிதையுடைய மின்னலை வெளிப்படுத்தல. மாறாக அவர் ஒரு கவிதை இன்னொரு கவிதையா ஒரு வடிவில் ஒரு பெரிய புனைவு பரப்பை உருவாக்குறார். ஒரு பெரிய காதல் புனைவு பரப்பை உருவாக்குறார். அந்த புனைவு பரப்பு தமிழ் எழுதக்கூடிய நல்ல புனைவோட ஒத்து பார்த்தா ரொம்ப தரையில கிடக்கு. ஆனா அவர் கவிதைன்னு சொல்றாரு. ஆனா புனைவு, நீ புனைவு உருவாக்குனீங்கன்னா நீ ஜெயமோகனும் சுந்தரராமசாமி ஜானகிராமன் இருக்கக்கூடிய சேர்ல அதான் உனக்கு வேல்யூ. அங்க நீங்க எழுதிட்டு இருக்கிறது யாரு மாதிரி எழுதிட்டு இருக்கு? நான் வைரமுத்து கவிதை மாதிரி எழுதிட்டு புனைவு. அப்ப புனைவுக்கு அதுல வேல்யூ கிடையாது. அப்ப நான் ஒண்ணு வைக்கிறது முன்னே பெஸ்ட் லிங்குவிஸ்டிக் எக்ஸ்பிரஷனுக்காக, மொழி வெளிப்பாடுக்கு மின்னலுக்காக வரேன். 2 கல்லு உரசனா தீ வரும், 2 சொல் உரசனாலும் வரக்கூடிய ஒரு தீ இருக்குல்ல, அதுதான் கவிதை. அதை நீ தவம் இருந்து அடைய முடியுமே வழியே நீ ஒரு புனைப்பரப்பு உருவாக்கி அடைய முடியாது. புனைப்பரப்புனா புனைப்பரப்புடைய லாஜிக்கோட வரணும். புனைப்பரப்புடைய லாஜிக் அது இல்லை. இப்போ அவர் இவ்வளவு பெரிய வால்யூம் உருவாக்கிட்டு தன்னை யாரும் அங்கீகரிக்கலன்னு மனக்குறையோட இருக்கிறார். அதுல இருந்து அவருக்கு பெரிய கசப்புகள் கோபங்கள்லாம் இருக்கு. உண்மையில எனக்கு அனுதாபம் தான் இருக்கு. சரி, ஏதாவது நல்லது சொல்லலாமேன்னு கூட நான் பல முறை படிச்சு பார்த்துருக்கேன். அது திரும்பி பார்க்கும்போது இல்லையே, அதுல ஒரு ஒரு உரைநடையாளனுக்கு அளிக்கக்கூடிய பரவச அளிக்கக்கூடிய மின்னல் அதுல இல்லையே. அந்த கல் எதுவுமே உரசல்லையே. கல்லை வச்சு கட்டுமானலாம் கட்டி வச்சிருக்கீங்க, இங்க மாளிகையில கட்டி வச்சிருக்கோம், நீங்க குடிசையை கட்டி வச்சுட்டு இதை பாருன்னு சொல்ற மாதிரிலாம் இருக்கு. அப்ப திருப்பி திருப்பி நான் சொல்றது கவிஞன் என்னை விட முன்னால போயிட்டு இருக்கக்கூடிய, எனக்கு முன்னால போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு 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 ஃபிளிக்கரிங் தான், ஒரு மின்னல் தான் கதை. அதை நல்ல ஒரு வழி சொல்லுவாங்க, மின்மினியால் வழிகாட்டப்படுதல்னு சொல்லுவாங்க. நீங்க எவ்வளவு பெரிய கேரவன் வச்சிருக்கலாம், முன்னால ஒரு முன்மினி வழிகாட்டி கொண்டு போற மாதிரி தான் கவிதை கொண்டு போகுது. அப்படி அந்த இடத்துல தான் கவிஞர் இருக்கணும். நாவல் சிறுகதை